நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பல கதைகளில் பல கதாபாத்திரங்களில் நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஸ்டண்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் பண்ண நடிகர் கல்லூரி வினோத் அவர் தான் சந்திக்க போகிறோம். அவரோட நிறைய படங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நம்மளுக்கு தாக்கம் செலுத்திய நிறைய படங்கள் இருக்குது. அதை பற்றி தான் அவர் பேச போகிறாரு. உதாரணமாக ஆரம்ப காலமாக அவருடைய கல்லூரி படம், கலகலப்பு படம், விழா, மாரி 2, ஸ்கெட்ச், மாஸ்க், அயோத்தி, சங்க தலைவன், பிச்சுவா கதை, இப்படி நிறைய படங்கள் பற்றி அந்த படங்களில் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் பற்றி ஷேர் பண்ண ரெடியாக இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். மகிழ்ச்சி. சொல்லுங்கள். உங்களோட லைஃப் சென்னை பார்ன் அண்ட் பிராட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம். தூரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு சென்னைக்கு போய் சென்னையில் சினிமாவை தேடுறதும், சென்னையிலேருந்து டே இங்கே பாரு ஷூட்டிங் அங்கே நடக்குது, இங்கே பாரு இந்த ஸ்டாரோட படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருந்தது? சென்னையில் இருந்ததுனால சினிமா ஆக்சுவலி கிட்ட கிடையாது. தூரத்துலேருந்து வரவங்களை தான் என்னென்ன கஷ்டப்பட்டு பண்ணலாம், என்னென்ன ட்ரை பண்ணலாம், எவ்வளோனா எக்ஸ்ட்ரீமாக இறங்கி போகலாம் அப்படின்ட்டு இருக்கு. சென்னையிலேருந்து நீங்கள் சொல்லும் போதே விஷயம் யோசிச்சா, சென்னையில் இருக்க நிறைய பேர் சினிமாவில் அவ்வளோ வந்திருக்க மாட்டாங்க. ஒரு டேரக்டராகவும் சரி, ரொம்ப கம்மியான ஆட்களாக தான் இருப்பாங்க நடிகர் எல்லாமே. ஏன்னா அவங்க கிட்டேருந்து போகிறதுக்குள்ளே அவங்க சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான், இன்னொரு ஆஃபீஸ் பண்ணிக்கும் போது 4 பேர் கேள்வி கேட்பான், இங்கே சுற்றிட்டு இருக்கோம் பையன் சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான்னுவாங்க. இதனால் சென்னையிலேருந்து கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் கம்மி தான். எனக்கு இது எப்படி இது சாத்தியமாச்சுன்னா, ஒரு பேசிக்கான காலேஜ்லேருந்து தியேட்டர் ஃபுல்லாக கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது முதல் படம் கல்லூரி வந்து என்னோட இங்கிலீஷ் ஆசிரியர் வந்து பாலாஜி சக்திவேலுடைய ஒய்ஃப் மேம், அவங்கள கிளாஸில் கிண்டல் பண்ணது தான். இங்கே கிண்டல் பண்ணாதப்பா, போயிட்டு நீ எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு ஆடிஷன் எடுக்கிறாரு அங்கே போய் கிண்டல் பண்ணாங்க. யார் உங்கள் வீட்டுக்காரனா தலைவர் பேரை சொன்னாங்க. அப்போ போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் பண்ணது தான். அதில் போனது நடிக்கிறதுக்காக நாங்கள் போகவே இல்லை. அதில் ஓப்பனிங் சாங் ஒன்று வரும், வந்தனம் ஐயா வந்தனம், ஒரு பஸ் சாங் வரும். அந்த சாங் எழுதி பாடுறதுக்காக போனோம். அப்போ பார்க்கும்போது 2 பேர் மட்டும் கொஞ்சம் துருன்னு இருந்தோம். நான் ஃபஸ்ட் இயர், அப்போ மதன் அவன் செகண்ட் இயர், எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன ஒரு இம்மெச்சூராகவும் மெச்சூராகவும் எதுவும் தெரியாமல் சுற்றிட்டு இருந்த டைம். அப்படி தான் சினிமாக்குள்ளே வந்தது அது. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு? அவனும் படம் நடிச்சிட்ருக்கான். இப்போ நானும் இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு புது படம் போய் நடிச்சிட்டு வந்தோம். ஒரு புது ஹீரோ ஸ்கிரிப்ட் நல்ல சூப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு அப்புறம் அவன் ஒன்றா மாரி 2 ஒன்றா ஒர்க் பண்ணோம். அதில் ரோல் இருந்துச்சு. நான் அப்போ சொன்னேன் டேரக்டர் சார், இந்த ரோல் அவன் பண்ணிட்டுமே சார் அப்படின்னு. அவனுக்கு தனுஷ் சார் கூட நடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தான். அப்புறம் கூப்பிட்டு அவன் அந்த ரோல் பண்ணான். அது நல்லாவே ரீச் ஆகிருக்கும் அந்த கோர்ட் சீனில். மேபி அப்போ அவன் மீசை கீசில் எல்லாம் ஒரு மாதிரி இருந்திருப்பான், இப்போ மீசோடு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருப்பான். சூப்பர். நிறைய பேர் அங்காடி தெருப்பட நடிகர் மகேஷ், இப்படி ஒரு சிலரை வந்து அந்த பெரிய ஹிட் வந்து அதுக்கடுத்து ப்ராஜெக்ட்ஸுக்கு கொஞ்சம் இடைவெளி விட வச்சிரும். அது என்ன காரணங்கிறது தெரியல, ப்ரொடக்ஷன் அவங்களுக்குள்ள புரியும். உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள், இப்போ கல்லூரி பட வெற்றி, அப்போ நீங்கள் எவ்வளோ சீரியஸாக இருந்தீங்க? அதுக்கடுத்து சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறது, ப்ரொடக்ஷனில் ஃபோட்டோஸ் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு ஆக்டராக அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து சினிமா இதுதான், சினிமா கோடம்பாக்கத்தில் வடபள்ளிக்குள்ள தான் சினிமா இருக்குன்னே தெரியாது. முதல்ல வடபள்ளி எங்கே இருக்குன்னு கல்லூரி ஷூட் அப்போ தான் எனக்கு தெரியும். அந்த ஆஃபீஸ் போய் தான் வடபள்ளி நான் ஃபஸ்ட் டைம் போனது. அது இல்லாமல் அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும், ஒரு மேனேஜர்கிட்ட எப்படி பேசணும், ஒரு டேரக்டர்கிட்ட எப்படி கேட்கணும், எப்படி ஒரு ஃபாலோ பண்ணணும், எதுவுமே இது ஜீரோ நாலேஜ். கல்லூரி முடித்தோடனே அந்த மேனேஜர் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுறாரு. ஒரு 10 படம் பூஜை போட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. 10 படம் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதில் ஒரு படம் பண்ணேன், ஜில்லுன்னு ஒரு கிருஷ்ணா சாருடைய படம். அது பண்ணால் அதுக்கப்புறம் வெறும் காண்டாக்டில் மட்டும்தான். நான் இது வரைக்குமே ஒரு ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுத்தது கிடையாது, ஒரு சான்ஸ் கேட்டது கிடையாது. ஒரு படத்து மூலிமா பார்த்து அங்கே ஒர்க் பண்ணுற நெக்ஸ்ட்டு அந்த டேரக்டர்ஸ், கோ டேரக்டரும் சரி, அந்த டேரக்டர் ரெஃபர் பண்ணுறதும் சரி, இந்த படத்தை பார்த்து டேரக்டர்ஸ் பார்த்து இவ்வளோ சூஸ் பண்ணலான்னு பண்ணுறது, இப்படி தான். இது வரைக்கும் நான் ஃபோட்டோ கொடுத்ததும் கிடையாது, ஆஃபீஸ் போய் சான்ஸ் கேட்டதும் கிடையாது. மேபி நல்ல ஃபார்முலா கிடையாது தான், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவ்வளோதான். நிறைய பேர் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. பட் என்னன்னா, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்கல பார்த்தீங்களா, எனக்கு நிறைய சான்சஸ் வருது, எவ்வளோ பேர் ஃபோட்டோ கொடுக்குறாங்க சான்ஸ் வரல, அப்படி கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த கல்லூரி 2 ஒரு 5 வருஷம் கேப். அது படம் கிடையாது, எதுவும் கிடையாது, வெறும் கல்ச்சுரல்ஸ் மட்டும் பண்ணுவேன், ஈவெண்ட்ஸ் பண்ணுவேன், போட் ஷோஸ் அது பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 5 இயர்ஸ்மே என்னென்னா, ஓகே நம்மளுக்கு வந்து நான் சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன், நமக்கு நடிப்பு வரல போல இருக்குது, நம்ம ஃபேஸ் வந்து மக்களுக்கு பிடிக்கல, நம்ம நடிச்சா சரியாக ஒரு நமக்கே நம்மளை பிடிக்கல, அப்புறம் மக்களுக்கு பிடிக்கும் மைண்ட் செட்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணேன்னா, நிறைய ஒர்க் அவுட்ஸ், ஆக்டிங் ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணேன். இப்படி நடிச்சா எப்படி இருக்கும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒன்ஸ் அது சான்ஸ் கிடைக்கும் போது மாறி கிடச்சிது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் மாறி அந்த கேப்லாம் அப்படி தான் ஃபில் ஆச்சு. அது 5 வருஷம் வந்து மிச்சம் யாராவது ஓடி போயிருப்பாங்க. மேபி நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்றதை விட என் வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. சப்போஸ் அவங்க அந்த டைமில் வந்து என்னப்பா அவ்வளோதானே, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னாங்கன்னா, நானும் சரி ஓகே நம்மளுக்கு பொறுப்பு இருக்குன்னு போயிருப்பேன். அவங்க சப்போர்ட் பண்ணது வந்து எனக்கு இன்னுமே பெரிய சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அதனால் நான் 5 வருஷம் வெயிட் பண்ணேன். இது மட்டும் தான் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, ஒன்லி சினிமா. இது சினிமாவில் என்ன பண்ண சொல்லுங்கள், டீ கொடுக்க சொன்னால் டீ கொடுப்பேன், அது சூப்பராக பண்ணுது. ஆனால் டீ கடையில் டீ போட சொன்னால் தெரியாது, சினிமாவில் டீ கொடுக்க சொன்னால் டீ கொடுப்பேன். அந்த மாதிரி எனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியும். பாலாஜி சக்திவேல் சார் கல்லூரிக்கு பிறகு அடுத்தடுத்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது உங்களோட அவர்கிட்ட ஒரு நட்பு இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாரு, அப்போ அவர்கிட்ட இருந்த ஃபாலோ அப் எப்படி இருந்தது? அவர்கிட்ட எனக்கு ரொம்ப, அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸில் தனியாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். அவர் அந்த பையன் வந்து பவர் லிஃப்டர், அவன் வந்து இப்படி
அவன் வெறும் ஆக்டர் நினச்சிக்காதீங்க, இஸ் வெரி டேலண்டட்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. சார் என்ன சார் இன்னொன்று சொல்லியிருக்கீங்க இன்டர்வியூவில் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மேம் கிட்ட அடிக்க கேட்பேன், சார் என்ன பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக காலேஜோடைய ஒரு அலுமினியம் மீட் போச்சு. அப்போ மேம் பார்க்கும்போது கேட்டேன், மேம் இந்த சார் எப்படி இருக்காரு அப்படின்னு. அவர் ஆக்டர் அவர் ஆக்டர் பெரிய ஆக்டர், அவர் நம்ம கண்டுக்க மாட்டார் அப்படின்னாங்க மேம். ஸோ அவருக்கு அப்புறம் நிறைய பேசுவோம், அவர்கிட்ட ஆஃபீஸ் போகும்போது அப்போ பேசுவேன். வழக்கெண்ணு அந்த டைமில் மீட் பண்ணேன் சாரை. என்னென்னா சாருக்கு என்னென்னா நீங்கள் அது ரெகுலராக பார்த்தா தெரியும். அகைன் அந்த ஆட்களை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அது கதைக்கு ஏற்ற புது முகங்களை தான் அவர் என்னென்னா நிறைய ஆர்டிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு முகங்களை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து எனக்கு அப்போயே தெரியும் எங்களுக்கு, சார் நெக்ஸ்ட் நம்மளை கூட மாட்டார், நம்ம இதோட சார்கிட்ட வந்து அவரோட கோ டைரக்டர் அசோசியேட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்பயே விட்டுட்டோம். சுந்தர் சி சாருடனான சந்திப்பு கலகலப்பு எப்படி இருந்தது? அப்போ நாளைக்குனோர் பண்ணிட்டு இருந்தோம். நாளைக்குனோரில் வந்து ஒரு ஃபுல் ஒரு காமெடி ஜானர் கொடுத்துருந்தாங்க. அப்போ கொடுக்கும்போது எல்லாருமே காமெடியா, ஐயோ வேணாம் காமெடியா வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் டேரக்டர் பாரதி பாலான்னு சொல்லிட்டு விழா படத்தோட டேரக்டர். அப்போ உதிரின்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸில் செகண்ட் வின் பண்ண படம் அது. அப்போது நாங்கள் காமெடி ஒன்று ஒரு 3 பேர் வச்சு பண்ணோம். அதில் பண்ண 2 பேர் டேரக்டர்ஸ். ஒருத்தர் யாருன்னா கார்த்தி யோகி, டிகிலோனா இந்த படங்கள் பண்ண டேரக்டர். இன்னொருத்தர் வந்து காலப்புறா கலைக்குழுன்னு பண்ண படத்துடைய டேரக்டர் ராஜா குருசாமின்ட்டு. நாங்கள் 3 பேர் அனந்தம்பியாக பண்ணோம். அது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுந்தர் சி சார் ஒரு இந்த முறைமாமன் அந்த காஸ்டியூமே அந்த பேட்டர்ன் அந்த கலரு அப்படி தான் கலர் பிளேட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அது. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அப்போ என்ன சொல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. என்னன்னு சொல்லி கொடுத்தாருன்னா இந்த 3 பேருமே வந்து இவங்க 3 பேர் நான் பிரிக்க வரும்ல 3 பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்போது அவர் என்னை கூப்பிட்டு சொல்லியிருந்தார், நான் படம் ஒன்று பண்ணுறேன் வினோத், படத்தில் ஒரு ரோல் இருக்குது வந்து பண்ணுறீங்களா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஒரு 2-3 நாளில் கும்பகோணம் போயாச்சு. அவர் அங்கே சொல்லி பண்ணது தான் அது. ஸோ அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா May 11 தான் வந்து கலகலப்பு வந்து 13 இல்லை 11 சம்திங் ரிலீஸ். அன்றைக்கி வந்து 4 ஃப்ரேம்ஸில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க, இப்போ மீடியாக்காக போட்டிருந்தாங்க, ப்ரெஸ்க்காக. அப்போது நான் பர்த்டேக்காக நான் வேறு படம் டப்பிங்கை போகும்போது அப்போ சுந்தர் சி பார்த்து பிளஸிங் வாங்கினேன் அந்த படத்தில். பரவாயில்ல உங்கள் பர்த்டே ஆகுதுமா நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவர். உங்களுடைய சினிமா ஆர்வம் இப்போ கல்லூரிக்கு முந்தைய காலத்தில் வாய்ப்பு தேடுறது அந்த மாதிரி இப்போ மேம் சொன்னாங்க நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள அந்த ஒரு இயக்கம் இருந்திருக்கும்ல, நம்மளுக்கு அது மேலே ஈர்ப்பு இருக்குது, இல்லை இந்த போஸ்டர் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு போகிறோம், இல்லை சினிமா ஏதோ ஒரு வகையில் நம்மளை அழைக்குது, அந்த மாதிரி எதுவும் இருந்தது? அது நான் ரொம்ப தள்ளி தான் அதை யோசிச்சேன். நான் ஸ்கூல்ஸ் படிக்கும்போது நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன் 11th 12th. ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும் பேப்பரில் பார்ப்போம், இந்த படம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி, அன்றைக்கி போய் படத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போவோம், காலைல கிளம்பி போவோம், 10 ரூபா டிக்கெட்டை வாங்குவோம், டிக்கெட்டை போவோம், இப்படியே உள்ளே போயிடுவோம், யூனிஃபார்ம் ஷர்ட்டை கழட்டி வச்சு இப்படி தான் இருந்தேன். நான் 2 வருஷம் அப்படி தான் இருந்தேன். காலேஜ் வரும்போது கல்ச்சுரல்ஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ், தேட்டர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது எனக்கே தெரியாது எனக்கு சினிமா அவ்வளோ பிடிக்கும்ட்டு. வெறும் ஒரு டிவியில் போட்டால் படம் பார்ப்பேன் அப்படியே நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ரொஃபஷனலாகவே மாறிடுச்சு கடைசியில். அந்த ஆக்டருக்கான ஒர்க் ஷாப் பற்றி சொன்னீங்கல்ல, அது எந்த மாதிரி எல்லாம் இருந்தது? அதாவது சிலரோட பார்வையில் வந்து நீங்கள் ஒரு மோல்டு ஆயிட்டீங்கன்னா டேரக்டர் அந்த ஸ்பாட்டில் எதிர்பார்க்குற ஒன்றை கொடுக்கறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 0வாக வந்தீங்கன்னா தான் எனக்கு பயங்கரமாக வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது ஒரு இடத்துல ஸ்டேஜிங் நம்மளை செட் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது நீங்கள் 2 பக்கமே இருந்திருக்கீங்க. பிகினராக நீங்கள் வந்து பெரிய ஒரு கல்லூரிங்கிற படத்தில் முத்திரை கிடச்சிட்டு இடைப்பட்ட காலத்தில் நம்ம இதுக்காக கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்னு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் சொன்னால் தெளிவாக இருக்கும் இந்த பதில். அது எப்படி நான் பார்க்குறேன்னா தேட்டர். ஸோ பொதுவாக தேட்டருன்றது என்னென்னா நம்மளுடைய இப்போ ஒரு கத்துறதுக்கான ஒரு வால்யூம் இருக்குது. இப்போ என்னோட வாய்ஸ் ஒரு வால்யூம் இருக்குது, உங்கள் வாய்ஸ் ஒரு வால்யூமில் இருக்குது. இந்த வால்யூமுடைய 100 இருக்குல்ல, நம்ம நார்மலாக பேச 50-50 வச்சுங்களேன். பட் மற்றவனுக்கு வந்து அது 20 30 கூட கேட்கலாம். ஸோ நம்ம தேட்டர் ஒன்ஸ் கற்றுக்கும் போது, எக்ஸ்ட்ரீமாக கற்றுக்கும் போது அது எவ்வளோ வால்யூம் வேணுன்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஆக்டிங் அந்த மாதிரி தான். ஸோ நம்மளால் வந்து ஒரு ஈக்குவலைசர் வச்சு இது இல்லை இது ஓவர் ஆக்ட் அந்த கேரக்டருக்கு. இப்போ சில கமர்ஷியல் படமாக இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜாலி கமர்ஷியலான ஒரு படமாக இருக்கும். அங்கே அந்த ஆக்டிங் வந்து கரெக்டான ஆக்டிங்காக இருக்கலாம். சில ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மான ஒரு படங்கள் இருக்கும்போது இல்லை இது ஓவர் ஆக்ட், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அந்த ஈக்குவலைசர் நமக்கு பண்ண தெரியணும், அந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் ஆக்டிங்கில் பண்ண தெரியுது. இதுதான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம சார்லி சாப்ளின் சொல்லலாம், பேசாமலே எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் படிக்கும் போது தெரிஞ்சுக்கிற விஷயம். பஸ்டர் கேட்டன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து சார்லி சாப்ளின் அந்த காலகட்டம் தான். ஸ்டண்டில் என்னென்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஷன்ஸில் என்னென்ன பண்ண முடியும், டைமிங்கில் என்னென்ன பண்ண முடியும், அவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தார். ஜஸ்ட் வந்து ஒரு சப்கான்ஷியஸில் போய் ஜஸ்ட் உட்காரும், அவ்வளோதான். இதை தாண்டி த பெஸ்ட் மாஸ்டர்னு இருக்காங்க எல்லாருக்குமே. ஒரு ஆக்டருக்கு ஒரு பெஸ்ட் மாஸ்டர்னா கண்ணாடி தான். அது மட்டும் தான் சொல்லுவோம், சிரிச்சா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. நான் சொல்லுவேன், நீங்கள் சிரிக்கிற போது நல்லா இல்லை மாற்றுங்கன்னு. அது சொல்லவே சொல்லாது, நல்லா இல்லை. ஸோ பெஸ்ட் மாஸ்டர் தான். அந்த மாரி தான் எனக்கு பெஸ்ட்டு நிறைய விஷயம் டீச் பண்ணுச்சு. ஸோ இது கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல எமோஷனலாக வருது. இப்போ நார்மலாக ஒருத்தங்க வந்து ஒரு சீன் பேசிகிட்டு இருக்க, ஒரு 5 நிமிஷம் சீன் அப்படி நடிச்சுட்டே இருக்கணும் போது ஒரு 3 நிமிஷம் வந்து ஹாப்பியாக பேசி லாஸ்ட் 2 மினிட்ஸ் சேடாக ஆகிட்டு லாஸ்ட் 30 செகண்ட் அழுக போகிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணும் போது என்னென்னா அவன் அழுக ஆரம்பிக்கிறது 8வது நிமிஷம் தான் இருக்கும். ஸோ டைமிங், ஸோ எல்லாமே டைமிங் தானேங்க. அண்ட் டைமிங்குள்ளே பண்ணுறதுக்கு தான் ஒரு ப்ராக்டிஸ்.
இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ண ஒரு சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துரும். எப்போ அது தேவையோ, இப்போ 4 தானே ஒரு விதமாக தான் இருக்கும், நீங்கள் அது ஒரு விதமாக தான் இருக்கும். இப்போ நான் நிறைய பேர் அட்மையர் பண்ணுவேன்ல, அந்த கேரக்டருக்குள்ளே அவங்களுடைய முகத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். இதெல்லாம் தான் அந்த ப்ராக்டிஸ். இதெல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இப்போ எக்ஸாம்பிள் நான் அது ரொம்ப ஃப்ளோவில் சில பேர்கிட்ட சொல்லுவேன். அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் யோசிச்ச விஷயம் அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆன விஷயம். இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு யூனிவர்ஸ்கிட்ட கேட்குறோம், எனக்கு 1000 தங்கத்தை கையில் கொடு அப்படின்னு கேட்குறோம். 1000 தங்கத்தை கையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1000 இரும்பு தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் 1000 தங்கத்தை நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். சூப்பர். ஸோ அந்த ப்ராக்டிஸ் நமக்கு இது நடக்கும், அது நடக்கும், இது நினச்சிருக்கோம், எல்லாமே நான் சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக அந்த ரூட்டில் போயிருந்தால் நடந்துடும் அப்படின்ட்டு. அந்த ரூட்டில் போகிறது முக்கியம் இல்லை, போனால் அங்கே வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன் வளர்த்துட்டே போகணும். ஸோ இதெல்லாம் நான் 5 வருஷம் சும்மா பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மாறி கிடச்சிது, ரூட்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. உங்களுடைய பவர் லிஃப்டருக்கான காலம்னு ஒன்று இருக்கும்ல, உங்கள் வாழ்க்கையில் பவர் லிஃப்டருக்குள்ளே தீவிரமாக இயங்குனதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு ரூட்டு சினிமா, ஆமாம், அந்த ரூட்டு டோட்டலி வேறு. பவர் லிஃப்டர், இந்த வெயிட் லிஃப்டர் இல்லை பாடி பில்டர் எல்லாமே அதுக்கான ரூட்டே வேறவா இருக்கும். ஃபுட்டு இன்டேக்கு, அவங்களோட டைம் ஷெட்யூலே வேறவா இருக்கும். அந்த ட்ராவல் எப்படி இருந்தது? நான் ஸ்கூல் போகிற வழியில் ஒரு ஜிம் இருந்தது. எங்கள் மாஸ்டர் வந்து டெஃபன் அது பவர் லிஃப்டிங் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜிம்மில் எப்போ பார்த்தாலும் சவுண்டாக இருக்கும். அது கிராஸ் பண்ணும்போது பூம் 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 மியூசிக் போயிட்டு இருக்கும். உள்ளே அவ்வளோ போய் டம் டும் சவுண்ட் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை அதுக்குள்ளே போகணுன்ட்டு. போகும்போது அடே இப்போ கிளம்பு ஸ்கூல் போய் இப்படி தோர்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு 8th வரும்போது ஜாயின் பண்ணுறேன். எதுக்காக ஜாயின் பண்ணுறேன்னா ஜஸ்ட் கார்டியோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணுன்றது. அப்போ ஒரு காம்படிஷன் வருது, சப் ஜூனியருக்கான ஒரு காம்படிஷன். இவன் நல்லா இருக்கானே, ஆள் கொஞ்சம் சைஸாக இருக்கானே, கொஞ்சம் பண்ண வைப்போன்னு சொல்லிட்டு 1 month ப்ராக்டிஸ். அதில் வந்து நான் 2nd or 3rd சம்திங் அதை அடிச்சிட்டேன். எனக்கு அது ஐடியா இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் சொல்லி இதை பண்ண அது பண்ணுன்னு சொல்லுவோம். 8th அப்படியே 9th ரொம்ப சீரியஸ் ஆச்சு. 10th முடிச்சுட்டு 11th வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேட் சப் ஜூனியரில் வந்து டெட் லிஃப்டிங் ரெக்கார்டு ஒன்று பண்ணேன் திருநெல்வேலியில். அதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப ஆசையாகிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கும் அது மாதிரி எக்ஸசைஸ்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ அதுக்கு இன்னும் நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு சாம்பார் இப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லி 12th படிக்கும்போது ஒரு ஃபுல் கிரில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சண்டே காம்படிஷன் போகிறோன்னா ஃப்ரைடே நைட்டு ஒரு ஃபுல் கிரில். ஓகே, அன்றைக்கி அந்த கிரில் வாங்க காசு இல்லையா, ஒரு ட்ரே முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டு இப்படி தான் அந்த ஃபுட் எல்லாமே டயட் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அது சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட்டா இல்லை ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சாப்பாடா? இப்போ வீக்லி ஒரு 1 month ஃபுல்லாகவே ஒரு 2 months ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். சண்டே காம்படிஷன் போகிறோன்னா ஃப்ரைடே சாட்டர்டே வந்து வெயிட் போட்டுரும். ஸோ அதனால் ஃப்ரைடே மட்டும் அந்த எடுப்போம் இன்டெக் நல்லா சாப்பிட்டு. சாட்டர்டே வந்து ரொம்ப லைட்டான ஜூஸ் இந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்குது. ஒன்ஸ் வெயிட் போட்டு முடிஞ்சவுடனே ஹல்க்கு ஹோட்டலுக்குள்ள போன மாதிரி தான் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்றது. அப்போ பண்ண ஆரம்பிச்சோடனே எனக்கு 12th படிக்கும் போதே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஓப்பன் காம்படிஷன். இப்போ 67.2 75 அந்த வெயிட் கேட்டகரியில் தான் இருந்தேன். ஓப்பன் காம்படிஷனும் ஃபஸ்ட்டு என்னோட பெரியவங்க இருப்பாங்க, ஒரு பெரிய அண்ணா இருப்பார், ரொம்ப ஜிம்மில் ஒரு 2nd level மாஸ்டர் இருப்பாங்க. அவங்களாம் வின் பண்ண ஆரம்பிச்சோன்னே ரொம்ப வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே இருக்கேன். ஸோ 2nd level இருக்க மாஸ்டர்ஸும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே வின் பண்ணுற போது என்னாச்சு, காலேஜ் வரும்போது எங்கள் அப்பா குருநானக் காலேஜில் வந்து போயிட்டு இது மாதிரி ஒரு பிடி சார் கிட்ட வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பிடி சார் கிட்ட ஒர்க் பண்ணுறாரு, டிரைவரோ சம்திங் ஒர்க் பண்ணுறாரு. என் பையனுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கரமாக ஒரு மாதிரி எனக்கு சீன் பார்த்தாலே ஒரு மாஸ் சீனாக இருக்கும். இந்த பாஷையில் போயிட்டு தங்கச்சி சீட்டு வாங்குற சீன் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போயிட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பையனுக்கு சீட்டு கொடுங்க, இந்த மாதிரி பவர் லிஃப்டிங்லாம் பண்ணுவான். அப்படியே சர்டிஃபிகேட் நான் சொல்லுவேன். சர்டிஃபிகேட்னு அவர் சொன்னால் நான் சர்டிஃபிகேட் வருவான் போல இருக்குது அப்படின்ட்டு. நான் சர்டிஃபிகேட் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன், மெடல் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். போனோடனே சர்டிஃபிகேட் ஒன்று காமிக்கிறேன். அப்படியே பிடி சார் ஒரு ரியாக்ஷன் மாறினே இருக்கு. நேஷனல்ஸ் பண்ணிருக்கியா, ஸ்டேட் ரெக்கார்டா, சப் ஜூனியரா, அதுவா அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு, அவரே ஃபார்ம் வாங்கிட்ட சொல்லி அவரே ஃபில் பண்ணி அப்படியே ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டில் ஜாயின் பண்ணேன். 2 வருஷம் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி காலேஜ்க்கு வின் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ்லேயே நான் ஃபுல் லாக் பண்ணிட்டாங்க. கல்ச்சுரல்ஸே ஃபுல்லாக ட்ராவல், சினிமா ஷூட்டிங் அதிலே பிஸி ஆகிட்டேன். அந்த ஸ்போர்ட்ஸ் இது மூலமாக வந்து நிறைய காவல்துறை அந்த மாதிரி விஷயங்களும். நான் 12th படிக்கும்போது அந்த நேஷனல் வின் பண்ணோடனே எனக்கு ஐசிஎஃப்ல ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா, நான் தான் எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு டிகிரி. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் படிச்சணுன்னு போனேன். ஸோ அதுக்காக தான் அந்த ஜாப் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணல. நான் இன்னும் ஒரு ரயில்வேல ஒரு ஐசிஎஃப்ல ஒரு ஸ்டாஃபாக இருந்திருப்பேன் கண்டிப்பாக. அதை பிரேக் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கிறது சினிமாவா? அதை பிரேக் பண்ண காரணமான விஷயம் காலேஜ். ஒரு ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர் இல்லை, 12th படிக்கும்போது எனக்கு கிடச்சிருச்சு ஜாபு. நேஷனல்ஸ் வின் பண்ணோடனே நான் காலேஜ் போனேன்னா ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி வந்து காலேஜ் போன ஒருத்தர் நானாக தான் இருப்பேன். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் யாருமே காலேஜ் போகல. ஸோ அதுக்காக போகணும்னு நினச்சேன். காலேஜ் போனதுக்கப்புறம் தான் ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் கல்ச்சுரல்ஸ், அதுக்கப்புறம் தான் சினிமா. 2006 காலேஜ், 2007 சினிமா. சினிமாவுக்கு வந்த பிறகு வீட்டில் வரவேற்பு எப்படி இருந்துச்சு? அதாவது இந்த பவர் லிஃப்டர் இப்படிங்கிறதன் மூலமாக ஐசிஎஃப் இந்த மாதிரி ஜாப் இதெல்லாம் தாண்டி சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கும்போது வீட்டில் ஃபஸ்ட் டைம் சினிமான்னு சொன்னது எப்படி இருந்தாங்க? ஃபஸ்ட் டைம் கல்லூரி ஷூட் அப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க காலேஜ் கதையில். ஸோ அதனால் நிறைய பசங்க நிறைய பொண்ணுங்க. எங்கள் அப்பா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்கள் அம்மா ஓரளவுக்கு. எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்ட் தான், எங்கள் அப்பாவோட கம்பேர் பண்ணால் பாதி ஸ்ட்ரிக்ட். ஸோ என்ன ஆச்சு, காலேஜுக்கு எல்லாம் போயிட்டோம். இந்த மாதிரி காலேஜ் ஷூட் கூப்பிட்றாங்க, எல்லாம் வீட்டிலலாம் பேசிட்டாங்க, மேனேஜர்ஸ்லாம் பேசிட்டாங்க, டேரக்ட் அசோசியேட்லாம் பேசிட்டாங்க. கிளம்பி போயிட்டோம். 2 பஸ் நிற்குது. சங்கர் சார் ஆஃபீஸ், கல்லூரி படத்துடைய ஆஃபீஸில். ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக பொண்ணுங்க, ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக பசங்க. எங்கள் அப்பா எல்லாரையும் பார்த்தாரு. வாணி
இவன் ஷூட்டிங்லாம் போத்தாவில் இவன் இப்படியே கூப்பிட்டு போயிடலாம். அப்புறம் அசோசியேட் ஆகிடும், சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி தான் இது வச்சு. ஸோ சினிமா அங்கேயே எனக்கு ஸ்டாப் ஆகிருக்கும் எங்கள் அப்பாவால். அப்புறம் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்புறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல, பிளைண்டாக நம்ப முடியாது, யாரும் நம்ப முடியாது. நம்புறது ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் மேபி நம்ம கரெக்டாக இருந்ததாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கு அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக சினிமாவில் போயிட்டோம் அப்படின்லாம் வீட்டில் யோசிக்கவே இல்லை. அந்த காலகட்டம் 2005 to 10 2006 ஷூட்டு, 2007 ரிலீஸ். அதை வீட்டில் தேட்டரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்பா அம்மா? பயங்கர ஹாப்பி. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் படமே ரிலேட்டிவ்ஸ் அவங்க இவன்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோ அதில் இதெல்லாம் ஏற்றி ஒரு 40 பேர் கூட்டு போயிட்டு எல்லாம் இருக்கேன். எனக்கு செகண்ட் ஷோ தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கல, கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் ஒரு 40-50 பேர் செகண்ட் ஷோ தான் போகிறோம். அப்போது வெளில வரவங்க எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய போகிறாங்க. அந்த திருவண்ணாமலை தான் தேட்டர். வெளில எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, மும்பை நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி இப்படி நல்லா போகிறேன். இன்னும் புரியவே இல்லை. நான் பேசுனது ஒரு ரிப்பீட்டட் டைலாக். இது எப்படி ஒர்க் அவுட்? நான் டேரக்டர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நானும் நினச்சிட்டு இருந்தோம், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார், வேறு டைலாக் கொடுங்க சார், ஒரே டைலாக் பேசிட்டு இருக்கோம் அப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி தேட்டரில் உட்காந்து போய் எல்லாம் எங்கள் அப்பா சிரிக்கிறாரு, எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க, ஒன்றுமே புரியல எனக்கு சிரிப்பு வருது தான். பட் அது நான் பண்ணியிருக்கோம் யோசிக்கிறேன். அப்படி தான் இருந்துச்சு. அது பயங்கர ஹாப்பி. அது அந்த அன்றைக்கி நாள்லாம் வந்து இது எனக்கு மட்டும் தீபாவளி, எனக்கு மட்டும் பொங்கல், எனக்கு மட்டும் நியூ இயர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள். அந்த டீமோட ரீயூனியன்லாம் நடந்திருக்கா? உங்களோட கோ ஆர்டிஸ்டோட சந்திப்புகள்லாம் தனித்தனியாக நடந்திருக்கு. அது ஃபுல்லாகவே நடக்கல. ஏன்னா ஒருத்தர் ஒரு அடுத்த ஷூட் போய் இப்போ பரணி வந்து அடுத்து அப்படியே நாடோடிகள் அப்படி போயிட்டாரு. அப்போது இன்னொருத்தங்க மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க, இன்னொருத்தங்க ஈவெண்ட்ஸ் அப்படி அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இதுவாகிடுச்சு. தனித்தனியாக மீட் பண்ண அடிக்கணும், ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி மீட் பண்ண, எல்லாருமே மீட் பண்ணேன். 16 வருஷம் ஆகிட்டா இப்போது? 18 வருஷம். 18 வருஷம். சூப்பர். விழா படத்துக்குள்ளே நீங்கள் பயணப்பட்டது எப்படி? அதனோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? விழா படம் வந்து நாளைக்கு நாளில் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ கமல் சார் வந்து ஜட்ஜாக வந்து செகண்ட் கொடுத்தார். ஃபஸ்ட்டு வந்து பாக்கியராஜும் நித்திலன் அவங்க இப்போ குரங்கு பொம்மை, மகாராஜா, அப்புறம் ரெமோ இதெல்லாம் பண்ணார், சுல்தான்லாம் பண்ணார் டேரக்டர். அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு விழா டேரக்டர் பாரதி பாலா செகண்ட் வாங்கினார். அப்போ அதில் நான் வந்து ஒரு அசோசியேட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது ஷார்ட் ஃபிலிம்லேயும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அது ரோலே இல்லை, அது நான் ஒரு ரோலை கிரியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆசைன்னா நாளைக்கு வரும்போது ரவுண்ட் டேபிள் உட்காந்து கேமரா அப்படி ஒரு ஜிம்மி இப்படி போகும்போது நம்ம மூஞ்சி அப்படி காமிச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட விஷயம் இல்லைன்றாங்களே அப்படின்ற மாதிரி வச்சு நான் ஃபாரின்லாம் பேரெல்லாம் வருவாங்களேண்ணா. அப்போ அந்த ஐஸ் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா 24 மணி நேரத்துக்கு ரீசன் எல்லாம் சொல்லி எல்லாம் கிரியேட் பண்ணி நான் வீட்டு பார்த்து நான் பார்த்துருப்ப விஷயங்கள் இருக்கும்ல. ஏன்னா நேற்று இறந்தார் நைட் ஆயிடுச்சுன்னு எடுக்கல, ஃபாரின்லேருந்து அவங்க பையன் வரானா பேரன் வரானா இப்படி சொல்லுவாங்கல்ல. இதை சொல்லி கிரியேட் பண்ணேன். விழா பண்ணும்போது அதில் தான் வந்து இவர் பண்ணியிருப்பார், கலிவெங்கட் அந்த ரோல் பண்ணியிருப்பார். அந்த ரோலை ஸோ ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணோம். அந்த வில்லேஜ் எல்லாம் அந்த படம் நம்பர் 1லேருந்து அந்த 100 வரைக்கும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். அந்த படத்தை நல்ல ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும் விழா. அது சினிமாவில் ஒரு இடம் காத்திருப்பு காலம் அதிகமாகும் போது ஏதோ ஒரு வகையில் சினிமாவுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கும்போது நல்ல நட்பு இல்லை நல்ல புரிதல் உள்ள நம்மளுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய இயக்குனர்களோட பயணப்படுறது, அது உதவி இயக்குனராகவோ இணை இயக்குனராகவோ இருக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த அசோசியேட் டைரக்டர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு லெசன் நடிகருக்கு அறியாத ஒரு பாடம் கிடைக்கும்ல, அந்த அசோசியேட் டைரக்டர் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டது? ஒரு படத்துடைய பட்ஜெட் வந்து ஒரு டைரக்டர் வந்து இந்த ஹீரோ வச்சு பண்ணுறேன், இதை நாள் ஷூட் பண்ணுறேன், இந்த லொக்கேஷனில் பண்ணுறேன், இந்த நம்பர் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட், நம்பர் ஆஃப் திங்ஸ், கார் எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளான் பண்ணுறாங்கல்ல. இதுக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் ஆகுது, ப்ரொடியூஸ் அந்த பட்ஜெட் கொடுக்குறாரு. அது மேபி அதிகமாக தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. மேபி ரொம்ப ரேர் கேசஸ் தான் கம்மியாக இருக்குது சான்சஸ் இருக்குது. இதுக்கு மெயின் காரணமே ஒரு அசோசியேட் டைரக்டர் டிசைட் பண்ணுறது தான். இப்போ உங்களுக்கு எனக்கு நீங்களும் ஆக்டர் நானும் ஆக்டர்னுங்க, உங்களுக்கு 5ஆம் தேதி ஷூட்டு, எனக்கு 8ஆம் தேதி ஷூட்டு. 5ஆம் தேதி நீங்கள் ஃப்ரீ தான், 5ஆம் தேதி 8ஆம் தேதி நீங்கள் ஃப்ரீ தான். அந்த ஷெடியூல் 8ஆம் தேதி போட்டால் அது செலவாகும் அந்த காஸ்ட். ஸோ ஒரு பட்ஜெட் எப்படி சுருக்கலாம், ஒரு பட்ஜெட் எப்படி கரெக்டாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம நிறைய அசோசியேட் டைரக்டர் தான் கற்றுக்க முடியுமே. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து நம்ம நினச்சிப்போம், ஒரு நிறைய பாடல் நம்ம கேட்கும்போது நினச்சிருப்போம் இந்த பாட்டு இந்த வாய்ஸில் தாண்டி வேறு எந்த வாய்ஸ்லையும் கேட்க முடியலன்னு நினைப்போம். அது காரணம் என்னவாக இருக்கும்னா அந்த மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை அந்த வாய்ஸை தான் கேட்கணும் ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ ஒரு அசோசியேட் தான் சூஸ் பண்ணுவாங்க, இந்த ரோலை இவங்க ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த கேஸ்டிங் அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். ராஜா ரங்குஸ்கி பேர்லேயே ஒரு காமெடியாக இருக்கும். இந்த படம் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த படம் வந்து எனக்கு தரணி சார் வந்து எனக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் பண்ணுறாரு பர்மான்னு சொல்லிட்டு, அதை ப்ரொடியூசர் அப்ரோச்சுக்காக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுறாரு. ஷார்ட் ஃபிலிம் சொல்லக்கூடாது, ஒரு ஷோரீல் மாதிரி பண்ணுறாரு. அப்போ அதில் நான் போய் நடிக்கிறேன், ஒரு பூமர்னு கேரக்டர். நடிக்கும் போது அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் பேசுறது பஞ்சு, நான் வரதுக்கு முன்னாடி எடுத்த சீன்ஸை பற்றி நான் கேட்குறேன், சார் இந்த சீன் இப்படி மாற்றிடலாமா அப்படி மாற்றிடலாம்னே. அடுத்த நாள் மறுபடியும் அது ரீஷூட்லாம் பண்ணுறாரு. ஸோ பண்ணிவிட்டு எனக்கு அவருக்கு இதுவாகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பர்மா பண்ணுறாரு. அவர் ரொம்ப ஜென்யூனான டைரக்டர். அவர் வளைச்சி குலைச்சி இதெல்லாம் பேச மாட்டேன், ஸ்ட்ரெயிட்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்ற மாதிரி டைரக்டர். வினோத், உங்களுடைய பவர் நான் இங்கே சொல்லும் போது உங்களுக்கு வேல்யூ கம்மியாக சொல்கிறாங்க, ஆனால் நம்ம இந்த ரோல் நீங்கள் பண்ண முடியாது வினோத். அது ஒரு கேரக்டர் இப்போ படமாக பண்ணும்போது ரொம்ப அழகாக கிளியர் கட் இப்போ எப்படி பேசணும் அது அழகாக பேசுகிறாரு அவர். பட் இதை மாற்றணும் வினோத், நம்ம மாறுவோம் அப்படின்றாரு. சரிங்க சார், ஃபைன் சார், இப்படி போனால் அடுத்து மாறி
ரிலீஸ் ஆகுது, வினோத் இப்போ பண்ணுவோம் வினோத்னு சொல்லிட்டு தான் ராஜரங்கோஸ்கி அந்த மாதிரி டேரக்டர். அப்போ நான் ஸ்கெட்சு பேரலாக பண்ணிட்டு இருக்கேன். 9 days டிமான்ஸ்ட்ரேஷன் நடந்த அந்த டைம் அது. ஸோ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்ல, எங்கேயுமே எக்கனாமிக்காக எல்லா விஷயமா இருக்கும், எல்லாமே எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. இந்த பக்கம் ஸ்கெட்சு ஒரு சிட்டின்னு ஒரு ரோலு, ஒரு நார்த் மெட்ராஸில் ஒரு கேரேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு மாசான ஒரு ஹீரோ கூட இருக்க ஒருத்தன், இந்த பக்கம் ஹீரோ கூட இருக்க கலாய்ச்சிட்டு இருக்க ஒரு பீட் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் அப்படின்ட்டு ரெண்டுமே எனக்கு பேரலாக பண்ணேன் அந்த படத்தை. ஸ்கெட்சும் ராஜரங்கோஸ்கியும் அவர் தான் ஃபஸ்ட் ஆசைப்பட்டார். இப்போ மாஸ்கில் ஒரு லுக் இருக்குல்ல, அதில் ஒரு லுக் இருக்கும் போலீஸாக, ஒரு பீட் ஆஃபீஸ் அப்படியே இருப்பேன், எக்ஸாக்ட் பீட் ஆஃபீஸர் மாதிரி இருப்பேன். அந்த லுக்கை நம்பி கொடுத்தாரு அவர். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மொத்தமாக கம்மியான நாட்கள் ஷூட் பண்ணார் படத்தை. அவர் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான நாட்களில் பண்ணுவார். ஐ திங்க் ஒரு 18 or 20 days முடிச்ச படம் அது. இப்போ சைமல்டேனியஸாக 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் வேரியேஷன் அப்படிங்கிறது, நேற்று இங்கே ஷூட்டில் ஹெவி டயலாக் அடிச்சிட்டு இருந்தோம்னா அதனோட ரிசம்பிளன்ஸோட உடல் மொழி இங்கே தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும்னு ஒன்று இருக்கும். ஆமாம். இதை லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுற அவருக்கா இல்லை ஏடிக்கா இல்லை டைரக்டருக்கா எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு 1 போயிடலாமா, அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அதான் இப்போ நான் என்னன்னா, இப்போ எப்பயுமே நான் இது வந்து ஜிவி சார் கிட்ட என்ன இதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரியே என்ன கேட்டார். அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த டைம்லையும் நான் அவர் கூட ரெபல் பண்ணும்போது நான் பேரல வர படமும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்ன கேட்டார், முடிச்சுட்டு கிங்ஸ்டன் பண்ணுறேன் ஜிவி சார் கூட. அப்போ இந்த வார்த்தை என்ன கேட்டார். நான் ரெபல் கிளியராக எக்ஸாம்பிள் பண்ண அவருக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு நடிகன்றவன் ஜஸ்ட் ஒரு காஸ்டியூம்குள்ளே போயிட்டு இப்போ ஒரு ஆக்ட் நடிக்கிறோம் அப்படின்னா ஒரு போலீஸ் ரோல்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு திருடன் ரோல் நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு கிளியராக ரொம்ப நீட் ஷேப், ரொம்ப பார்க்க ரொம்ப ஒரு ஃபார்மலாக இன் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு பிக் பேட் அடிச்சேன்னா இது ஃபண்ணுக்கு ஒன்றா ஓகே. ஆனால் பட் அந்த கேரக்டருக்கு தப்பாக இருக்கும்ல, அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் இருக்குது. இப்போ நான் ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சைட் பேக் மாட்டிட்டு இருங்க நீங்கள் போங்க அப்படின்னா அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அப்போ காஸ்டியூம் ஃபஸ்ட்டு முக்கியம். உடல் மொழிக்கு முதல்ல உடைகள் ரொம்ப முக்கியம். அவனுடைய யூஸ் பண்ணுற அசசரிஸ் இதை விட ரொம்ப முக்கியமானது. ஒரு நடிகனுக்கு அவன் நடிக்கும் போது அவன் ஃபஸ்ட்டு அவன் நம்பணும், அந்த கேரக்டரை அவன் நம்பணும். இதுதான் அதான் நான்ட்டு. ஸோ இதை நம்ம நம்புறதுக்கு சில விஷயம் தேவைப்படுது. அது வந்து ஒரு அசசரிஸாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், ஒரு காஸ்டியூமாக இருக்கலாம், நம்ம வே ஆஃப் ஒரு சின்ன பர்ஃப்யூமாக கூட இருக்கலாம். அது கூட நம்ம ஒரு கேரக்டரை மாற்ற வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. அந்த ரோலுக்கும் இந்த ரோல் டிஃப்ரென்சியேஷன் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது தான். அது நம்ம கிளியராக புரிஞ்சுட்டாலே ஈஸியாக தான் இருக்கும். அது மாரி 2 உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தின சேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது மாறி 1லேருந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த சேஞ்சஸ். ஸோ அது வந்து 1 வந்து ஒரு கேப்புன்னு நடக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ட்ரைலர் ரிலீஸ் ஆகிட்டு கூட நிறைய பேருக்கு இந்த முகம் நான் தான் கல்லூரி நடிச்ச இவன் தான் அவன் அப்படின்னு தெரியல. ரிலீஸ் ஆகுது அம்பத்தூரில் ஒரு தேட்டரில் பார்க்கும்போது இன்டர்வல் வரைக்குமே என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க தள்ளி உட்காந்து யாருக்குமே எனக்கு தெரியல, நான் தான் தெரியல. ஒரு லைட் ஆஃபில் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. ஸோ படம் பார்க்குறவங்க சீன்லாம் சிரிக்கிறாங்க, எல்லாம் காஜல் அவங்கள கிண்டல் பண்ணுற சீன்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. இன்டர்வல் வெளில வந்தோடனே அவ்வளோ பேரும் அப்போ தான் ஆரம்பிக்குது செல்ஃபி கில்ஃபி எல்லா விஷயங்களும் அப்போ தான் ஆரம்பித்த டைம் எல்லாமே. ஸோ எல்லாமே அப்படி இருந்துச்சு எனக்கு. அந்த அன்னைக்கு இது மாறிடுச்சு. லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லுவார்ல ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து லைஃப் ஒரு டைமில் மாறும், சினிமாக்காரங்க மட்டும் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் மாறும்னு வரல. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை மதியமே மாறிடுச்சு. ஸோ மாறிட்டோடனே அதுக்கப்புறம் ஒரு அப்படியே போகுது, நிறைய கால்ஸ் வருது, நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் நம்ம இவங்களாம் கால் பண்ணுவான்னு நினச்சிருப்போம். ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் அவங்க கிட்டலாம் நான் இவங்ககிட்ட நம்பர் வாங்கினேன், அவங்க நம்பர் வாங்கினேன், இன்னொருத்தர் சொல்கிறாங்க உங்களுக்கு இவர் விஷ் பண்ண சொன்னார், அவர் விஷ் பண்ண சொன்னார் அப்படின்றாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் போகுது. அரௌண்ட் ஒரு 15 days ஒரு 30-40 கதை கேட்டேன். நான் அவ்வளோ கதையும் கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா என்ன வேஸ்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது, அவங்களே வேஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு கதையை வச்சுருந்தா நம்ம பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் இல்லை. சில கதைகள் நல்லா இருந்துச்சு, கேரக்டர் நல்லா இல்லை. இது மாதிரி சூஸ் பண்ணி சர்வசுந்தரமாகட்டும், ஸ்கெட்ச் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணி பண்ணது தான் ராஜரங்கோஸ்கி. இது எல்லாமே அந்த டைமில் பண்ணது ரொம்ப செலக்டிவாக பண்ண அந்த டைமில். மாரி மூலமாக நடிகர் தனுஷ் அவர்களோட நட்பு, நீங்கள் இப்போது நடிக்கிறோம் அப்படிங்கும்போது கோ ஆர்டிஸ்ட் இது நீ பண்ணி இதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், இது வந்து ஃப்ளோவில் வந்துட்டு நீ பேலன்ஸ் பண்ணிக்கோ, சாரி இல்லை நீ இது பண்ண நல்லா இருந்துச்சு மானிட்டரில் சொல்ல, பட் டேக்குக்கு இது நல்லதாக இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அவரோட? தனுஷ் சார் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவார், எல்லா நடிகருமே ரொம்ப பாராட்டுவார். அதுவும் அதிகமாக பாராட்டினதுனா ரோமனை சொல்லுவார், தம்பி உனக்கு என்னப்பா சாரியாக பாராட்டுவார் ஒன்று அப்படின்னு சொல்லுவார். அதில் என்ன ஆச்சுன்னா காஜல் அவங்கள கிண்டல் பண்ணுற சீன் இருக்கும். ஏங்க கண்ணு அப்படி பார்க்காதீங்க, ஒன்று கீழே வந்துட்டு போகுது, நோ இங்கேருந்து பாருனா அவர் மாறியுது அப்படின்னு டைலாக். அது சொல்லி சார் அவுட் போயிடுவார். பாதில் பேசிட்டு நாலேருந்து நீ கடைக்கு பாட்டார் அப்படின்னு ஏந்து போயிடுவார். போய்ட்டு கண்ணாடி வச்சு மீசை ட்ரிம் பண்ணிட்டு பாட்டு வெளில போயிடுவார். நான் ரியாக்ட் பண்ண க்ளோஸ் எடுத்துட்டு இருக்கேன். தனுஷ் அங்கேயே இருந்தார். அது முடிஞ்ச உடனே தனுஷ் சார் சூப்பருங்க, தேட்டரில் கிளாப்புங்க, என்ன கெஸ் அந்த சீனுக்கு அவ்வளோ கிளாப் தேட்டரில் அப்படி இது பண்ணார். எல்லா சீனுமே சொல்லிகிட்டே இருப்பார். அவர் ப்ரெஸ் மீட்லேயுமே எனக்கு ரொம்ப ஷாக், எனக்கு என்னடா இவர் என்னை பற்றி தனியாக ஒரு பக்கமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேசினார். எவ்ரி சீன் சொல்லுவார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் வந்து அவருக்கு எந்த படத்துலையும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு எந்த படத்துலையும் கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிது. அவர் நடிச்சுட்டே இருப்பார். ஸோ அதில் வந்து என்னென்னா ஒரு சில சீனில் வந்து என்ன சொல்லுவார், இன்னொரு கேமரா அங்கே இருக்குது, லைட்டாக ஃபேவர் பண்ணிங்க அப்படின்வார். ஸோ அடிக்கும் போது என்னென்னா அது ரியாக்ட் அந்த டைமிங் அதை பட்டு அடித்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. ஒரு சில டைம் ஷார்ட் இப்படி வைப்பாங்களே, சாரி வினோத் கேமரா இங்கே இருக்குது மன்னிச்சிருங்க,
அப்படி சொன்னால் பட்டுறோம், ஸ்பெஷலாக பட்டுறோம், பெருசாக இல்லைனாலும் பட்டுறோம். சாரிங்க அவ்வளோ ஒவ்வொரு அடிக்கும் சாரி கேட்பார். அவர் சாரி கேட்கும்போது பயமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஐயோ சாரி, பரவாயில்ல. ஸோ அப்படி சூப்பராக ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அது முடிச்சுட்டு நான் சர்வசுந்தரம் பண்ணும்போது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம், பார்த்த விஷயம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டயர்டே ஆக மாட்டார். அங்கே செட்டில் நானும் சின்ன பையன். ஸோ ஏதோ துணு டக்குன்னு ஒரு வாயை விட்டுருவோம்ல, ஒரு கவுண்டர் போட்டுருவோம்ல, ரோபனை மாட்டிப்பார், ரியாக்ட் கொடுத்துருவார், எதுவும் முடிச்சிருவார். நானும் அதுக்கு ஒரு கவுண்டர் அடிச்சிருவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக அடிப்பார். அது அவர்கிட்ட தான் அந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டது. நடிகர்களோட நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரமேஷ் திலக் சார், நீங்கள் மாஸ்க் படம், இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்தது? மாஸ்க் வந்து ஒருத்தவங்க ஒரு டைமில் வந்து லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஓகே வாட் நெக்ஸ்ட்டு, இதுக்கப்புறம் உனக்கு நெக்ஸ்ட்டு ஒன்லி ரெஸ்ட்டுன்ற மாதிரி டைம் தான் எனக்கு. ஸோ எதுவுமே இல்லாமல் நெக்ஸ்ட் படம் எதுவுமே இல்லைனா ஒரு 5 days முன்னாடி லாஸ்ட்டு எல்லா படமும் ஷூட்டை முடியுது. எனக்கு ஃப்ரீயாக இருக்கேன். சொக்கன் அவர் தான் படத்துடைய ப்ரொடியூசர். சொக்கனை வந்து ஃபோன் பண்ணுறேன், அண்ணா எங்கே இருக்கீங்க, அண்ணா சொல்லுங்கண்ணே. அவர் பெரியவங்க தான், பட் எல்லாம் அண்ணன் மாதிரி தான் கொடுவார். அண்ணா எங்கே மாதிரி மீட் பண்ணோம், வாங்க டேரக்டர் மீட் பண்ணோன்றார். சரின்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். ஒரு ஹோட்டல் சொல்கிறார், போயிட்டு வரேன். வெற்றி சார் கிராஸ் ஆகி போகிறார். நான் சொக்கனுக்கு என்ன வெற்றி சார் போகிறார், அவர் தாங்க பார்க்க கூப்பிட்டேன் வாங்க அப்படின்றார். பார்த்தா வெற்றி சார் ஃபஸ்ட்டு என்ன காஸ்டிங் பண்ணுறது வெற்றி சார் தான் பண்ணுறாரு. பார்த்துட்டு ஒரு 5 பேர் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதில் இல்லை இந்த பையனை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வெற்றி சார் சொல்லியிருக்காரு போல இருக்குது. அவர் என்ன பார்த்தது எப்படி இருந்ததுங்க, ஒரு எக்ஸாம்பிள் பிட் அடிச்சா ஒரு ஃப்ளைங் ஸ்குவாட் வந்து பார்த்துருவாங்கல்ல, அவங்க தெரியும் பிட் அடிச்சு, ஆனால் பிட்டு எங்கே இருக்குன்னு தெரியும் முடிப்பாங்கல்ல, அவங்க நம்ம பார்த்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமே, அப்படியே பார்த்துருக்காருண்ணே. 2 காதில் கம்பல், தாடி, கலரிங்கு, ஷூவு, டிஷர்ட்டு, என்ன இவன் ஆளே வருமா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ரோல் போலீஸ் ரோலில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரோல்னும் போது அதுக்கு எப்படி செட், அவர் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு ஓகே நீ போலீஸ் கட்டிங் வெட்டியாவா சார், வெட்டும் சார், விட்டு யூனிஃபார்ம் அளவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே ஆச்சு. அப்புறம் டாக்டர் அன்றைக்கே பார்த்துட்டேன், விக்ரமன் பார்த்துட்டேன். அவர் என் காலேஜ் சீனியர், குருநானக் காலேஜ் சீனியர் அவர். அப்படியா? நாங்கள் எல்லாம் படம் ஓகே ஆனதுக்கப்புறம் கேட்டோம், தலைவா எந்த காலேஜ் டார்லிங் நீங்கள் அப்படின்னு. டார்லிங் அது காலேஜ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் குருநானக் காலேஜ். டார்லிங் அந்த காலேஜ் நான் அப்படின்னு நான். ஸோ அதுக்கப்புறம் டாக்டருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. அவர் விக்ரமன் வந்து அவர் டைமிங், காமெடி சென்ஸ் இருக்குல்ல, நான் ரொம்பவே அவர்கிட்ட என்ஜாய் பண்ணியிருக்கேன். ரியலாக பேசும்போது அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அவருக்கு அந்த ஒரு வேலென்த் இருக்குல்ல, அவர் வேலெந்தில் செட் ஆகிட்டோம், நம்ம ஒரு காமெடியில் அவ்வளோ என்ஜாய் பண்ணும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணது. ஸோ அது அவங்க சொன்ன டேஸ் எல்லாமே தாண்டி போச்சு. வெற்றி சார் ஃபுல்லாக கைட் பண்ணார். வெற்றி சார் நிறைய விஷயம் சீன்ஸில் சொல்லுவார். விக்ரம் வந்து டார்லிங் காமெடி இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி விஷயம் போச்சு. அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் ஃப்ரம் த பிகினிங்ல எடுத்துப்போமே, ஒரு டிப்ரெஷன் ஒரு மாதிரி இருந்தோம். அப்படி இருந்த டைமில் தான் அவர் கால் பண்ணது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சொக்கனை கால் பண்ணது எனக்கு அந்த ஃபீல் முன்னாடி ஒரு நடக்குது. நான் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக உட்காந்துருக்கேன். என்னன்னா அப்படியே வந்து இப்போ இமயமலைக்கு போகலாமா, இது எங்கே அந்த ரேஞ்சுக்கு ஒரு ரேஞ்சு அப்படி உட்காந்து வாழ்க்கை நினச்சி அப்படி உட்காந்துருக்கும் போது ஒரு மாடு ஒன்று கிராஸ் ஆச்சுங்க. நான் எங்கே பார்த்துட்டு சென்டர் ஓவர்லாப் பண்ணிச்சு, தப்பு சாணியை போட்டு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாடு மூவ் ஆன இடம் சாணி எங்கே தான் இருக்கு, சாணியா மாடா மூவ் பண்ணி ஏந்து ஓடிட்டு இருந்தாங்க. இவ்வளோதான் நான் யோசிச்சது. அன்றைக்கி தான் அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணோடனே ஓகே நான் சாணியில் பண்ண மாடு தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டு அன்றைக்கி அப்படி ஆரம்பித்த படம். ஸோ அங்கே ஆரம்பித்த படம் வெற்றி சார்னு ஒரு பெரிய ஒரு கைட். ஸோ அவர் வந்து என்னென்னா இப்படி தான் இருக்கணுன்றது நம்ம யோசிச்சிருவோம், அது இப்படி இருந்தால் இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்கிறது வெற்றி சார் சொல்லுவார். ஸோ ஒரு ஆக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியம். நிறைய ஆக்டரோட ட்ரீம் டைரக்டரே அவர் தானே. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 30-35 days கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன், 40 days கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன். எல்லா நாளுமே ஆல்மோஸ்ட் வெற்றி சார் இருந்தார். நிறைய ஐடியாஸ்க்கு சொல்லுவார். விக்ரம் நல்லா அவ்வளோ டைமிங் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய படங்களை ஓரளவுக்கு நம்ம ஓகே ஏதோ நடிப்பான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகராக இருப்போன்றதும், இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ரீடம், ஃபுல் ஃப்ரீடம். அவர் கவின் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு, நல்லா பேசினார், சீன்ஸில் டெவலப் பண்ணுறது எல்லா விஷயமும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக இருந்துச்சு எனக்கு மாஸ்க். நடிகர் சார்லி அவரோடனான அனுபவம், ஏன்னா ஒவ்வொரு ஆக்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம செட்டில் உட்காரும்போது சார் இந்த படம் இந்த சீன் எப்படி சார் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நீங்கள் உரையாடல் எப்படி இருந்தது? அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே நான் ஒரு நாள் ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு அது குழந்தை பர்த்டே சீன் மாதிரி வரும். அப்போ தான் ஸோ அப்போ சீன் டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது வெட்டி சார் இப்படி பண்ணுவா சார் இது அப்படின்ற, அதே அப்படி பண்ணுறேன், இது இப்படி பண்ணுறான்ற சார், இது இப்படி ஓகே சார், இது இப்படி பண்ணுவோம் இப்படிலாம் கேட்குற வெட்டி சார் வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பார். இவன் இமேச்சுவலாக சொல்கிறானா, இவன் கரெக்டாக சொல்கிறானா எல்லாமே அவர் கெஸ் பண்ணுவார். இல்லை அது இது இப்படி பண்ணலாம் அப்படி பேசுகிற சார்லி சார் பார்த்துட்டே இருக்கு. டக்குனு திரும்ப சார்லி சார் பார்த்துட்டு ஆய் சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அருண் சார் வெற்றி சார்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார் போல இருக்கு. சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி கேரன் பக்கத்தில் வருதா அவர். ஸோ பேசிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது ரொம்ப நல்லா அவர் நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய கேட்டுக்கல அவர்கிட்ட. அந்த படத்தில் அவர் நிறைய நடிக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு என்னென்னா, அவர் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். இந்த வெற்றி கொடி கேட்டா அந்த ரோல் இருக்கும்ல, அந்த ரோலில் என்னென்னா ஒரு அந்த சாப்பிட்டதுக்கும் அந்த பாத்திமா சார் வந்து பொய் சொல்லி அனுப்புனதுக்கும் ஒரு பைத்தியம் சொல்லி நடிச்சுட்டு வேரியேஷன் ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு சீன் தான் பசியில் சாப்பிட்றது, ஏமாந்துட்டேன் காசு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. மனோரமா மேம் அப்படியே கேட்டுன்னு இருப்பாங்க. பார்த்திபன் வந்து நீ வந்துட்டியா, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டு கண்ணை அடிச்சுட்டு இது மாதிரி நீ பைத்தியமாக பிகேவ் பண்ணணும் மாற்றணும்னு நடிச்சிட்டு போவார்ல, அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இடத்துல அவருக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சட்டிலாக ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுறது வெற்றி சார் சில சீன்ஸ் பண்ணி காமிச்சார் அவருக்கு. சார் இது இப்படி பண்ணணும், அது அப்படியே பிடிச்ச அது வெற்றி சார் வந்து என்ன பண்ணாருன்னா, வெற்றி சார் மாதிரி பண்ணி காமிக்கல, அவர்
பண்ணால் எப்படி இருக்குன்னு பண்ணி காமிச்சார். ஓ. ஸோ இதெல்லாம் நம்ம அவர் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக அவர் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான் ஷூட் ஃபுல்லாகவே. யங் கிரியேட்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது, இப்போது விகர்ணன் அவரோட மாஸ்காக இருக்கலாம், ரெபல் கிங்ஸ்டனாக இருக்கலாம், பிச்சுவா கதையாக இருக்கலாம், ஸ்கெட்சாக இருக்கலாம், சங்க தலைவனாக இருக்கலாம், மாரியா இருக்கலாம். ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைரி எழுதக்கூடிய அனுபவமாக கிடச்சிருக்கும். இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த கிரியேட்டர் என் நடிப்பை எப்படி மேம்படுத்தினார் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அப்படி உங்களோட ஆக்டிங்கை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போன டைரக்டர்ஸ் இவர்கிட்ட இருந்து இது லேர்னிங் அப்படின்னு, இப்போ விகர்ணன் சார் அந்த ஹியூமர் சொன்னீங்க, அது மாதிரி மற்ற டைரக்டர்ஸ் சொல்லுங்க. மாரி பாலாஜி மோகன் சார், அவர் என்ன ஒரு எடிட்டர், பேசிக்காக சார் எடிட்டர்ன்றதுனால நம்ம வந்து ஒரு டயலாக், ஒரு எமோஷனல், ஒரு காமெடி ஏதோ சொல்கிறோன்னா அவர் இதுக்கப்புறம் இது இந்த ஒயிட்லேருந்து இந்த கட் பண்ண இந்த டயலாக் அப்பயே அவர் யோசிச்சிருவார். அப்படி அப்போனாலும் எடிட் ஆகிட்டு இருக்குன்னு சீன் அர்த்தம். பேப்பரில் படிச்சுட்டு இருக்கும்போது சார் இப்படி பண்ணலாமா சார் போது அப்படி மேலே பார்த்தாருன்னா சீன் எடிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அவர் வந்து என்னென்னா, நான் ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணேன் மாரியில் போயிட்டு, ஒரு நான் என்ன யோசிச்சேன்னா, தனு சார் ஒரு மாஸ் அப்படி ஒரு ஆக்ட் பண்ணிட்டுருவார். காஸ்டியூம் லுக்கு பதில் தெரிஞ்சது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருக்க போது, ரோபான ஹியூமர், ஒரு இமிடேட் பண்ணுறது, ஒரு ஓவர் த்ரூ காமெடி பண்ணுறது பண்ணிவிடுவார். அப்போ இந்த ரெண்டு பெரிய பெரிய சிங்கத்துக்கு பக்கத்தில் நம்ம ஒரு எலியா வச்சுன்னு தெரியணும்னா ஒரு சம்திங் ஒன்று பண்ணணும். அது என்ன, லைவாக பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான். ஸோ லைவாக பண்ணுறது சினிமா லைவ்ன்றது ஒன்று கிடையாது, கேமரா வச்சதுக்கப்புறம் லைவ்ன்றது ஒன்று கிடையாது. அதில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் போது அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஹியூமர் சீனை கூட ஃபேஸில் கொஞ்சம் நம்ம அடிஸ்ட்டாக ஒரு ரியாக்ட் பண்ணுவோம்ல, ஒரு அடி வாங்கிட்டோம் அந்த ஃபீல்டில் இருந்தேன். அப்போ தான் பாலாஜி மனுஷன் சொன்னார், அது இல்லை வினோத், நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான், பட் இதில் இந்த மூடுக்கு இருக்கக்கூடாது, மறுபடியும் ஒரு அடி விழுமோ அந்த அடியை சமாளிச்சிட்டே இருப்போம்னு சொல்லி அப்போ தான் பிடிச்சேன். அதான் படம் ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கும். அதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்டு அயோத்தியில் வந்து நான் கதை கேட்டு எனக்கு நம்ம சில ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்போம், இந்த ஹீரோ சூழலாம் படம் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட்டில் வந்து சசிகுமார் சாரோடய இருந்துச்சு. நான் சேதன் வந்து அதை பற்றி ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அப்போது சேதனை சொன்ன வச்சு நான் சசினோட படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே நடக்குது, ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. போய் கதை சொல்கிறேன், கதை சூப்பராக இருந்துச்சு, ரோல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. டேரக்டர் பண்ணலாமா எனக்கு கேட்டுட்ருக்காரு. நான் சொன்னேன், இந்த கதைக்காக இந்த படத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ரோல் பண்ணும்போது அந்த டைலாக் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு டைலாக் வரும். தேட்டரில் ஒரு நல்ல செம்ம கிளாப்பிங்கான ஒரு இடம் அது. அப்போ வந்து நான் வேற ஒரு வெர்ஷன் ஒன்று பண்ணுறேன். டேரக்டர் வந்து அந்த எமோஷனல் என்னை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணார். இவனுக்கு வந்து ஹீரோக்கு இவனுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நம்பியிருக்கு, அதை ஊருக்கு அனுப்பணும், அம்மா அந்த மைண்டில் இருக்கான், உங்களுக்கு அந்த மைண்ட் இருக்குது. ஆனால் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த பைக் தான் ட்ரீமே, அதை பற்றி யோசிச்சு பாருங்க. ஒரு சவுத் சைடில் இருக்க பையனுக்கு ஒரு பைக்குன்றது வந்து ஒரு ட்ரீம், கல்யாணம், வீடு கட்டுறது மாதிரி பைக் வாங்குறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு நடிக்கும் போது. சில ரீகால் பண்ணணும் நம்மளுக்கு. ஏன்னா இன்னொரு ஒரு ரிப்போர்ட்டர் ஒன்று சொன்னார் அந்த படத்துக்கு. அப்போ பார்த்துட்டு சசி சார்கிட்டயாச்சும் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணு கையெடுத்து கும்பிட்டுச்சு. சசி சார் எதுவும் அந்த பொண்ணு ஜஸ்ட் டிக்கெட் போடுறது உங்கள் பேசி ஈஸி பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு வந்து உங்ககிட்ட அந்த பொண்ணு ஒரு ஹாய் கூட சொல்லியிருக்காது, ஒரு சின்ன ஸ்மைல் கூட பண்ணியிருக்காது, ஆனால் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அது படத்தில் அழகாக நோட் பண்ண விஷயம் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் டேரக்டர் கிரியேட் பண்ணுறது தான். நமக்கு அங்கே சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்ம கெஸ் பண்ணுவோம். பட் டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களுடைய ஸ்டோரிக்கு அவங்க நினச்சிருப்பாங்க, இது இங்கே இவ்வளோ தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 பேரும் முக்கியமானவங்க எனக்கு. ரெபல் கிங்ஸ்டன் அனுபவங்கள். ரெபல் வந்து அவர் டேரக்டரை பற்றி ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். ஃபுல்லாக ப்ரோ டீம், அவங்க எல்லாருமே எல்லாம் ப்ரோ அந்த ப்ரோ டீம் தான். சின்ன ரொம்ப எங்க அவர். ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டு கழுகுல ஒர்க் பண்ணியிருக்கார். அவருடைய விஷயம் எப்படின்னா, ஒரு சீனை மாஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு ஷார்ட் வைக்கணும், அது ஷார்ட் வந்து ஒரு 180 இருக்கணுமா, அது என்ன ஃப்ரேமில் வைக்கணும், என்ன லென்ஸ் வைக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் பிஜிஎம் வரணும், இவ்வளோத்தையும் ஐடியா உள்ள ஒரு டேரக்டர். அங்கே சீன் ஷூட் பண்ணுவோம், ஒரு ஆன்லைன் எடிட்டர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இல்லை இந்த கட்டு வேணாம், எனக்கு இங்கேருந்து கட்டு வை, இங்கே ஷார்ட் பிளான் இங்கே வை, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மியூசிக் போடு, அந்த ஸ்பாட்லேயே ஒர்க் அவுட் ஆகும் அந்த விஷயம். ஸோ அப்படி ஒர்க் பண்ண. இன்னொரு விஷயம், ஒரு 1980s நடக்கிற கதை. ஸோ 1980s நம்ம இல்லவே இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம இவ்வளோ ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கணுமோ எவ்வளோ விஷயம் நம்ம மைண்டில் இருக்கணும். ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இது வரைக்கும் இப்போ 1980s மொபைலே கிடையாதுல்ல. ஸோ இப்போ மொபைலை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு விஷயம் தெரியணும் நம்மளுக்கு. அந்த விஷயத்தெல்லாம் அவர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார் நம்மளுக்கு. ஒரு ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், இப்போ ஜஸ்ட்டு சுற்றி விட்டு காதில் வைப்போம், அவ்வளோதான். சினிமாவில் ஃபோன் பேச சொன்னால் அப்படிதான், அந்த கால் அப்படி தான் தெரியும். அது என்ன டைமிங்கில் ரிங் அடிக்கணும் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணார். இதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருந்துச்சு. ஓகே, இது நடிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிற விஷயம். பிச்சுவா கதை பட அனுபவம். பிச்சுவா கத்தி அது யோகி பாபன், ரமேஷ் திலக்கு, அப்புறம் நிறைய மெயினான எல்லாமே இருந்த படம் அது. அதில் ஒரு மொத்தம் ஒரு 10 days ஷூட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அது. அது ஒரு பார்த்தா ரொம்ப பயபக்தி, ஓப்பனிங் சீன் ரொம்ப பயபக்தியாக இருக்கும். அது சீன் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப பயபக்தியாக இருக்கும். பார்த்தோன்னே யோகி பாபனா எல்லாம் காலையில் எழுந்து பார்ப்பாங்க, ரமேஷ் எல்லாம் எழுந்து பார்ப்பாங்க. அதனால அவன் ஃப்ரெண்டு ஃப்ராடு கேடுன்னு எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கான் அப்படின்னு. பயபக்தி என்ன, விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, கடவுளாக ரொம்ப பிடிக்கும். என்ன ஒன்று கள்ள நோட்டு அடிப்பான், பக்தியில் சாமி போட்டான். இந்த மாதிரி தான் அது பேட்டர்ன் ஃபுல்லாக இப்படி. நான் ஃபுல்லாக சீட் பண்ண ட்ரை பண்ணுவேன், மாட்டிப்பேன், சீட் பண்ண ட்ரை பண்ண மாட்டிப்பேன். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். உங்களுடைய வெப் சீரிஸ் அனுபவங்கள் இருக்கும். அதாவது வெப் சீரிஸ் அப்படிங்கிறதோட வடிவம் வேறுவாக இருக்கும், ஆனால் சின்ன கதாபாத்திரமும் பெரிய ஒரு இம்பேக்டை பண்ணி விட்டு போகும். கண்டிப்பாக. ஸோ நிஷா, ஆக்சிடென்டல் ஃபார்மர் அண்ட் கோ அண்ட் புத்தம்புது காலை விடியாதா, இதனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது?
நிஷா வந்து நம்ம ஸ்கெட்ச் விஜயச்சந்திரன் அண்ணாவுடைய ப்ரொடக்ஷன், அவருடைய அசோசியேட் கார்த்திக்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது அது சின்ன ரோல் தான். பட் ஆனால் அது வந்து அந்த சின்ன ரோலுமே ஒரு 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 பப்பில் இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஜாலியாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் தான் வர ரோல், அவ்வளோ பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. அது நிறைய விஷயம் இருந்துச்சு. அண்டு புத்தம்புது காலை விடியாத வந்து பாலாஜி மோகன் சார் வந்து அது ஒரு சீரிஸ் தொகுப்பு. அதுக்குள்ளே ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக பண்ணேன். ஸோ அது பண்ணும்போது அந்த படத்தில் வந்து லாக்டவுனில் கதை என்னென்னா போலீஸ் பப்ளிக் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு இதை பேஸ் பண்ணி தான். ஸோ ஒரு 3-4 டேஸ் தான் ஷூட் பண்ணாங்க அது. ஆனால் சீரிஸை பார்த்து நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு. அந்த ரோல் நம்ம அது நீங்கள் சொன்னது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அதை நீங்கள் படத்தில் பெரிய ரோல் பண்ணால் கூட சில விஷயம் எடுக்காமல் போயிடும், சீரியஸில் சின்ன ரோல் பண்ணால் ஒர்க் அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. ஆனால் அது கொஞ்சம் பெரிய ரோல் தான். ஆக்சிடென்ட்லி ஃபார்மர் வந்து பாலாஜி மோகன் சாருடைய அசோசியேட்டு, அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் பண்ணோம். காரைக்குடி தான் ஃபுல் லொக்கேஷனு. அது எப்படின்னா அந்த ஐடியாலஜியே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம சில சீரீஸ்லாம் இங்கிலீஷ்லாம் பார்ப்போம். இப்போது ஒரு ஃபேண்டஸியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கலாம். இப்போ நிறைய சீரீஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த சீரீஸ் வந்து இது வந்து லைவ் நடக்கிற ஸ்டோரியே கிடையாது. பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேண்டஸிக்கும் ரியாலிட்டிக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. வைபவ் சார் தான் ஹீரோ பண்ணார். 31 டேஸு கேரக்டரு அதை பண்ணும்போது என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக இந்த ஒரு மதுரை பேஸ்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு இப்படி இருக்கும், ஒரு வேஸ்டி ஷர்ட்டு லுங்கின்னு எப்படி இருக்கும்ல. அந்த சீரீஸ்க்கு என்ன பண்ணேன்னா, நீங்கள் ஒரு காஸ்டியூம் செட் பண்ணாங்க. நான் அங்கே லைவில் போயிட்டு அங்கே லோக்கல் இருக்க பையனுடைய காலில் செருப்பு இருந்துட்டு அந்த செருப்பை வாங்கிட்டு நான் எங்கள் ஷூட்டிங்கில் வாங்கின புது செருப்பை கொடுத்து நான் செருப்பு போட்டு நடித்தேன். ஏன்னா இவங்க வாங்கின செருப்பு ஓகே ஒரு வில்லேஜ் பேட்டர்ன் தான். பட் அது எந்த பீரியட் ஆஃப் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, அதை யார் யூஸ் பண்ணுவாங்கன்றது. ஒரு காரில் போகிறவன் இறங்குறா போடுறதா, ஒரு புல்லட்டில் போகிறவன் இறங்குறவா, ஒரு வயல்வாளிக்கு போகிறவன் போடுற செருப்பான்னு இருக்குல்ல. அந்த கேரக்டர் அந்த யூஸ் பண்ணுற துண்டு அப்படியே ஒரு ரெண்டை மாற்றினேன். நான் புது தொண்டை குதிரை. ஏன்னா இதுதானே விஷயம். அந்த பொருள் எனக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நான் கொஞ்சம் கேரக்டருக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம வெயில். கரெக்டாக லொக்கேஷன் எங்கன்னா தேவர் மகனில் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துருப்பாங்களே, ஒரு மரம் மட்டும் இருக்கும். அந்த இது சுற்றி வெயில், ஒரே ஒரு மரம். நைட்டில் பேய்க்காது, குழந்தைங்களுக்கு பேய்க்காது சொல்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன். இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சீரீஸ் எனக்கு. ஆக்டராக சர்வைவல் அப்படிங்கும்போது சில கேரக்டர் பெருசாக இம்பேக்ட் பண்ணலை கதையில், ஆனால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது, உங்களோட மார்க்கெட்டிங் தான் எங்களுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்ட்டுன்னு டேட் வாங்குற ப்ராஜெக்ட்ஸு இல்லை அப்படி சொல்லி வெளிப்படையாக பண்ணி தரீங்களான்னு கேட்குறதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் எந்த மாதிரி ஆட்களை நான் ஃபேஸ் பண்ண பயப்படுவேன்னா, முந்தின படத்தை பார்த்து நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க, வந்தவுடனே தமிழ் சினிமாவில் அப்படின்னு ஆரம்பித்தாலே நம்ம உஷாராக இருந்துக்கணும் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு திறமைக்கு நாங்களே நம்ம உஷாராக இருந்துக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ண அந்த படத்தோட டேரக்டர் பண்ண கோவம் ப்ரோ அப்படின்னு நாங்களே நம்ம உஷாராக இருந்துக்கணும். எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை பிரதர், என்ன கதைனா ஒரு ஊரில் லொக்கேஷனு வேறு, அப்போது ஒரு காலையில் ஓகே இது வந்து எஃபெக்ட்டு வேறு, ஒரு பெரிய வில்லேஜ் ஓகே இது கேமராமேன் பார்க்க வேண்டிய, இந்த மாதிரி தான் சொல்லுவேன், கதையே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கெலாம் பயப்படணும் கதை கேட்குறதுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கோ. இப்போ சப்போஸ் இப்போ நான் பண்ணுறது எனக்கு எதுவும் பாதிப்பு இல்லை, இப்போ நான் என் டேட் கொடுத்ததுனால அந்த படத்தில் அவங்களுக்கு பிஸ்னஸாகவும் எதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு எக்கனாமிக்காக ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக் சப்போர்ட் அவ்வளோதான். எக்கனாமிக் சப்போர்ட் பெருசாக அப்படி நான் கேட்கல. அப்படின்னா பண்ணலாமே, தப்பு இல்லையே. எல்லாருமே இங்கே ஒரு ஒட்டு உயிர் தானே, ஒருத்தர் பிடிச்சுன்னா வர முடியும். ஸோ அப்படி அது நீடலாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால், இல்லை சும்மா ஓகே அப்படின்னா நான் பண்ணுறது இல்லை. அப்படின்னா எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன் நான் 30 படத்துக்கு 30 படம் பண்ணியிருப்பேனே. ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஷூட் இல்லாத நாட்கள், அந்த 5 இயர் கேப், அந்த மாதிரி நிறைய டைமில் ஒவ்வொரு ஆக்டரும் வேறு டைமாக வெயிட்டிங் பீரியடை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணுறது, நீ இந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்தால் தான் கேமராவில் வந்து லைட் அந்த ஸ்கின்னில் படும்போது ரிஃப்ளெக்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மீன் கலரை பேஸ் பண்ணி இல்லை, ஸ்கின்னை பேஸ் பண்ணி. இந்த மாதிரி ஃபிட்னஸ்ஸு, ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, இந்த மாதிரி விஷயத்தில் ஆக்டர் எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு நடிகனுக்கு அவனுடைய முகமோ உடம்போ முடியோ சொந்தம் கிடையாது, அவனுடைய கதைக்கு தான் சொந்தம். ஸோ அவன் ரொம்ப அழகாக இருக்கும், லாங் ஹேர் வச்சு ரொம்ப அழகாக இருப்பான். ஆனால் அந்த கதைக்கு ஷார்ட் கட் தான் தேவைப்படும். அவன் குண்டாக இருந்தால் அவங்க வீட்டில் வந்துப்பா என் பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கான் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கதைக்கு அவன் ஒல்லியாக தான் தேவை. ஸோ அந்த நடிகனுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அதை தாண்டி நடிக்கும் போது இப்போ நானும் ஒரு டைமில் வந்து ஜாலியாக பைக்கில் ஒரு பல்சர் 200 வச்சுட்டு ஒரு காலேஜ் எப்படி இருப்பேன், எப்படி சுற்றி இருந்திருப்பேன். 40ல் போய்ட்டு சிங்கில் நின்று ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் கட்டியாக வச்சுருந்துருப்பேன், எப்படி சுற்றி இருந்திருப்பேன். பட் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகுனா, நம்ம முகம் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஒரு மாதத்தில் ஒரு அடிபட்டுச்சு மருந்து போல சரியாயிடும் இருக்கும். ஆனால் ஒரு டேரக்டர் ஃபியூச்சர், ஒரு ப்ரொடியூசருக்கு பெரிய காஸ்ட். நம்ம ஒரு கண்டினியூட்டில் இருப்போம், ஒரு பைக்கில் போய் சின்னதாக விழுந்து அந்த மார்க் இருந்துச்சுன்னா மேக்கப் பண்ணி மறைச்சலாம் என்ன ஒன்று. பட் ஒரிஜினல் ஒன்று இருக்குல்ல, என்ன வேணா பண்ணலாம், பட் ஒரிஜினல் ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஆர்டிஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயம் பத்திரமா பார்த்துக்கணும், உடம்பையும் இதெல்லாம் பார்த்துக்கணும். அண்ட் ஒரு கதையோட கண்டினியூட்டி தான் கண்டினியூ மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம இன்னொரு படம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு இங்கே ஒரு டயட்டில் மெயின்டைன் பண்ணி கம்மியாக சாப்பிட்டு இருந்து அங்கே போய் அதிகமாக லுக்கை மாற்றிட்டு வரக்கூடாது. இது ஒரு நடிகருக்கு நார்மலாக பார்க்க வேண்டியதுன்னா பேசிக் தான். உட்காந்தா ஏந்திரனா உடனே ஏந்துற அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தான் போதும்.
மூஞ்சில் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணல, ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஒரு கிளாரிட்டி இருந்தால் போதும், அவ்வளோதான். அது இன்டெக் தான் மெயின். சாப்பிட்றது எல்லாமே லேட் நைட் சாப்பிட்றது, இல்லை ரொம்ப ஆயில் ஐட்டம் எடுத்துக்கிறது, மார்னிங் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் விஷயம்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சா தெரிஞ்சிருக்கும், எல்லாரையும் விட ஒரு ஆக்டர்ஸ் மட்டும் முகமும் முடியும் மட்டும் தனியாக, உடம்பு மட்டும் கொஞ்சம் தனியாகவே இருக்கும். ஒரு 100 பேரில் அவனை பார்த்தா இவன் நீ ஆக்டரோ அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா அவன் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிற விஷயம் தான். இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். நார்மலாக பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்னிங் பாடி ஹீட் ஆகும், ஹீட் ஆகிறதுக்கு காலைல ஹீட் ஆகிறது ஒரு ஜூஸ் குடிக்கணும், ஒரு இளநீ குடிக்கணும், ஒரு மோர் குடிக்கணும். நம்ம அதை பண்ண மாட்டோம், டீயை குடிச்சிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் பயத்தில் பண்ணுறது தான். நம்மளும் நிறைய பண்ணணும், முகம் அப்படி ஆகிடக்கூடாது, உடம்பு அப்படி ஆகிடக்கூடாது பண்ணுறது தான் அது. அசோசியேட் டைரக்டர் அனுபவம் உங்களுக்குள்ள இவ்வளோ நாள் ட்ராவலை வந்து ஒரு கதை பண்ணலாம், இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த விஷயத்த எழுதலாம், நாம் வந்து கேரக்டராக இன்னும் பெரிய டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஒரு படம் பண்ணோன்னா பார்வை இன்னும் பெரிதாக இருக்கும், மேடை மார்க்கெட் இன்னும் பெரிதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து போயிருக்கா? நிறையவே வந்து போயிருக்கு. சர்வசுந்தரம் படத்துக்கு நான் தான் டைலாக் ரைட்டர். குப்பத்து ராஜாக்கு நான் தான் டைலாக் ரைட்டர். ஆதித்ய வர்மாவுக்கு நான் தான் வந்து அந்த காமெடி ட்ராக் ஃபுல்லாக எழுதினேன். அண்ட் அது இல்லாமல் மாறியில் இஃப் யூர் பேட் ஐம் ஒரு டேட் வரும்ல, அதை நான் தான் எழுதினது. அதில் சாய் பல்லவி அவங்க டைலாக் எல்லாமே நான் அதை ரீவொர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ நானுமே படம் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் ஆனால் அது எக்கனாமிக்காக தள்ளி போல சில கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு, முன்னே நிறைய விஷயத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டுக்கான டைரக்ஷன் தள்ளி போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணுறது என்னுடைய ஐடியாவே இருக்குது. பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சாச்சு, 4 பவுண்டட் முடிச்சு வச்சிருக்கேன் நான். இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு பவுண்டட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒன்லைன்லாம் போட்டாச்சு. ஸோ டீம் வச்சு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். டைரக்ஷன் பண்ணுறது ஆசை. ஏன்னா நான் தேட்டரில் வந்து வெறும் தேட்டர் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, நான் தேட்டர் ட்ரைனர், ரைட்டர். ஸோ அதனால் வந்து நிறைய பிளே ரைட்டப் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா காலேஜஸுமே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஷாப் எடுத்திருக்கேன், ஆக்டிங் ஒர்க் ஷாப் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே பட் படம் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ஒரு 18 இயர்ஸ் ஒருத்தன் சினிமாவில் இருந்துட்டு அவன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடச்சோன்னா டைரக்ஷன் வந்து அவன் பற்றி அவ்வளோ தானே பண்ணுவான், இவன் நடிச்சே இருந்துட்டு நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அந்த 18 இயர்ஸ் என்னுடைய நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸும் சரி, அவங்ககிட்ட நான் ஒரு ஏரியா ஒர்க் பண்ண தான் ஃபீல் பண்ணுறேன். வெற்றி சார் மாஸ்க் ஒர்க் பண்ணது, விக்ரன் கிட்ட ஒர்க் பண்ணது முதற்கொண்டும் நான் ஒரு ஏரியா தான் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த படம் கரெக்டாக இருக்கணும். அது என்ன நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டு ஒரு டைம் படம் கண்டிப்பாக தெரியுங்கள, படம் ஒன்று செய்யும். ஸோ அந்த படம் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என் கதையை செஞ்சிடக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கேன். அது கரெக்டாக என்ன பிலீவ் பண்ணக்கூடிய, அந்த கதையை பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவோ ஒரு ப்ரொடியூசரோ அமையும் போது அது பாசிபிள் ஆகிடும் கண்டிப்பாக. அந்த ஒரு பட அசோசியேட் டைரக்டர் அண்ட் இந்த பட வசனகர்த்தாக்கள் அனுபவம், இன்னும் ஒரு சில இப்போ ட்ரீம் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இவங்கள்ட்ட நாம் ஒரு படம் ஒர்க் பண்ணலாமா, ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை எப்படி வந்து ப்ரொடக்ஷனாக நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சா, இல்லை இந்த 18 வருட அனுபவங்கள் வந்து இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி ஸ்கிரிப்டை இப்போ நம்ம எப்படியுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு கதை, அந்த கதையை போர் அடிக்காமல் சொல்கிறது ஸ்க்ரீன் பிளே. அந்த போர் அடிக்காமல் சொல்கிறதுக்கு சில முகங்கள், அந்த கேரக்டர்ஸ் மீட் பண்ணுற கேரக்டர்ஸ், மீட் பண்ணுற சுச்சுவேஷன், இவ்வளோ ஒரு கதைக்குள்ளே இருக்க பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு எங்கே வந்து ஒரு பிரேக் தேவை, அது இன்டர்வலாக இருக்க போது, ஆஃப்டர் அந்த கதை முடிய போது இந்த கதைக்கு இங்கே தான் எண்டுன்றது கிளைமேக்ஸாக இருக்க போகுது, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த கதைக்கு எந்த இன்டர்வல் எங்கே வைக்கிறோன்றதும் எங்கே கிளைமேக்ஸ் வைக்கிறோம், அந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயம் நான் நிறைய கொஞ்சம் கற்றுட்டு இருக்கேன். சினிமாலையும் சரி, ஆர்ட்லேயும் சரி, எப்பயுமே யாரும் எதுவும் முழுசாக கற்றுக்கவே முடியாது, கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். 90 வயசானாலும் சரி, அப்போ நம்ம ஒரு ஏடியன்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் நான் கற்றுட்டு தான் இருக்கேன், கேட்டுகிட்டு தான் இருக்கேன், ஸோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு டேரக்டர்கிட்ட மறுபடியும் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு பண்ணணும் எனக்கு அப்படின்னா ரொம்ப ஆசைனா பாலாஜி மோகன் சார் கிட்ட தான். ஏன்னா அவர் ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி 2 படம் ஒர்க் நடிச்சிட்டேன். நான் ஒரு ஏடியாக ஒர்க் பண்ணுறது, இப்போ என்னென்னா நடிகராகும் போது அந்த டைலாக் நான் எப்படி டெவலப் பண்ணலாம் அதை நான் யோசிப்பேன். இப்போ ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது சார் அது அப்படி பேசிட்டோம், சார் அந்த மாடலிஸ்ட்டில் பேசிட்டோம், மேம் இந்த மாடலிஸ்ட் பேசுவேன். ஒரு ஏடியா ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு எப்படி ஷெடியூல் போடுறாங்க, எப்படி காஸ்டியூம்ஸ் எப்படி ஹேண்டில் எல்லாத்தையுமே கற்றுக்கிறது சொல்கிறேன். ஒரு 24 கிராஃப்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை எனக்கு. நடிகர் ரோபோ சங்கர் அவர் உங்கள் பயணத்தில் சிலர் மூலமாக நம்ம குணநலனோ, சிலர் மூலமாக நம்மளோட நடிப்பு உந்து சக்தியோ ஒரு விஷயம் மேம்படும்ல, நீங்கள் அவரோட ட்ராவலான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரோபோன்னா வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ரோல் மாடல். ஸோ அவர் வந்து ஒரு சேனலில் ஃபஸ்ட்டு ஷோ வராரு, கலக்க போகுது யார், அவர் என்ன காஸ்டியூம் போட்டு வந்தார், என்ன லுக்கில் வந்தார் மவுண்ட் என்ன தெரியும். ஆல்மோஸ்ட் இது ஒரு 19 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போலேருந்தே பார்த்துட்ருக்கேன் அவர். அவர் ஷோ பண்ணும்போது நானுமே அந்த சேனலுக்கு வந்து காமெடி என்னோடய ஜூனியர்ஸ் வச்சு, காலேஜ் டீம் வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி நான் உள்ளே ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ அப்போலாம் வந்து அவருக்கு அந்த ஆங்கர் லிங்க்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கொடுப்பேன் நான். ஸோ அப்போலேருந்து தெரியும், பெருசாக பேசுனதில்லை. மாரில் வந்து ரொம்ப க்ளோஸ். மாரில் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது அவருக்கு. 2 பேரும் காரணம் ஒரே டோரு, நல்லதே கெட்டது மூஞ்ச பார்த்து தான் ஆகணும். ஸோ இப்படி பேச ஆரம்பிச்சு அவர் என்ன முழுசாக புரிஞ்சு, நான் அவளை முழுசாக புரிஞ்சு, அவர் வந்து நீ நம்ம கூட இல்லை, இதெல்லாம் செகண்டரியாக வச்சுப்போம். அவர் எங்கே இருந்தாலும் ஒரு நடிகனுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. அவன் காற்று மாதிரி, இன்றைக்கி இங்கே இல்லாமல் இருக்கலாம், வெளில இருக்கலான்ற மாதிரி தான். அவர் எல்லாரையும் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார், அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. இப்போ நான் உங்களுக்கு கூட்டி இன்ட்ரோ பண்ணாலும் தெரியும், நான் ஃப்ரெண்டு ஆர்ஜே தெரிதானா அப்படின்னா, தம்பி தெரியுது எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் பேசுவார். தெரியல, ஹர்ட் பண்ண மாட்டார். இதுதான் அவருடைய ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர்.
அவரோட ஒர்க் பண்ணது எல்லாமே ரொம்ப, அதுக்கப்புறம் மாரி 2 ஆகட்டும், நடுவில் வேற ஒரு படம், அவர் வேறு கேரக்டர், நான் வேறு கேரக்டர். அந்த படத்தில் அவர் சிண்ட்ரலான ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் அண்ணன் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோட்டோ அனுப்புறாரு, ட்ரெய்லர் எல்லாம் ஃபோட்டோ அனுப்புறாரு. இந்த பக்கம் ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன், இவர் இந்த பக்கம் அனுப்புறேன். நான் அவனே வந்துட்டு வாய்ஸ் நோட்டு, அன்பு செல்லம் அம்மா அண்ணா படம் நடிச்சிருக்கேன் பாரு, பார்த்துட்டு கமெண்ட் கூட அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறானே, என்னண்ணே இந்த படம் நடிச்சிருக்கீங்களாண்ணே? ஆமாம்மா. என்ன படம் நடிச்சிருக்கேன் சொல்லவே இல்லை, முழு படம் நடித்தேன் நானே கம்னுக்கிறேன், 2 சீன் கால் பண்ணிட்டுலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நானும் வரும் ஒர்க் பண்ணேன். லாஸ்ட்டில் பிரபுதா மாஸ்டர் படம் செஸ்ன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஜிம்கானு டைட்டில் ரிலீஸ் ஆச்சு. அதில் அகைன் சேர்ந்து ஒர்க் பண்ணேன். அப்போ தான் உடம்பு முடியாமல் இருந்தார். நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அவர், ஒரு கேர்டேக்கர் மாதிரியே இருப்பேன் அவர் கூட. நான் எப்பவுமே ஜாலியாக தான் பார்த்துப்பேன். இப்போ இல்லை, மாறி 1லேருந்தே சரி அவரை பார்த்துப்பேன். ஒரு தண்ணி டைமிங் கொடுவானா, தண்ணி ஒரு அண்ணனுக்கு அண்ணா என்னென்ன வேணும், இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன் நான். ரொம்ப பிடிக்கும் அவர். என்ன அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ அவர் கூட இணைஞ்சு நடித்ததுனால எங்களால் கேட்க முடிஞ்சு. ஆனால் எங்களுக்கு தெரியாத சினிமா வட்டத்தில் உங்களோட நலம் விரும்பி நல்லுள்ளங்கள் ஒவ்வொரு பட வெளியீட்டுக்கும் சூப்பராக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிற நட்பு யாரெல்லாம்? தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் வந்து ரங்கானான்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்துறையில் இருக்கார். அவர் ரொம்ப விஷ் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க யாரும் அப்படிலாம் பண்ணல. என்னடா அந்த படம் போயிடுச்சா முடிஞ்சுதா அதான் சொன்னேனே இதுக்கா 3 வருஷம் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. சம்மந்தம் இல்லாதவங்க நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது என்னவா இருக்கணும், நம்மளும் ஒரு நாள் ஜெயிச்சிடும், இவனை தான் கஷ்டப்படுறோம், நம்மளும் ஒரு நாள் ஜெயிச்சிடும், கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஆட்கள். நம்ம பெரிய ஸ்டார்லாம் கிடையாது, அவங்களாம் போக முடியுமா, அவன மாதிரிலாம் ஆக முடியுமான்றதே கிடையாது. பார்த்தோன்னே ஓகே இவங்க கஷ்டப்பட்டால் ஜெயிச்சா, அது மாதிரி நம்மளால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய முகம் தானே. ஃப்ரெண்டு ராம் இருக்கான். இது நான் சொன்னால் ஒரு 100 பேரை சொல்லலாம், சொல்லாதவங்க சொன்னால் ஒரு 2000 பேரை சொல்லலாமா? அதனால் யார் சொல்லி யோசிக்கிறேன். ரொம்ப கம்மியான ஆட்கள் தான், ரொம்ப குட்டிய சர்க்கிள் தான். என் தங்கச்சி வீட்டுக்கார் அப்படி சொல்லுவார், வீட்டான் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ஜூனியர்ஸ்லாம் சொல்லுவானுங்க. இந்த பயணத்தில் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்க பேர் சொல்லிடலாம். இந்த பயணத்தில் வந்து நான் நன்றி சொல்கிறது வந்து யாருக்குன்னா, எனக்கு இத்தனை படங்கள் கொடுத்த என்னோட டேரக்டர்ஸ்க்கு, அந்த படத்துடைய ஹீரோ அவங்களுக்கு, என் நம்பின என்னோட பேரண்ட்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தான் நன்றி சார். வானொலி நிலையத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நடிப்பு நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய படைப்பும் விரைவில் வெளிவர ஆகாஷ்வாணி சென்னை FM ரெயின்போ 101.7 சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி.